Hello friends, welcome to my channel. November 13, 2019 முக்கியமான ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் அண்ட் எடிட்டோரியல் அனாலிசிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் த மகாராஷ்டிரா பிளேஸ்ட் அண்டர் பிரசிடென்ட் ரூல், அதாவது மகாராஷ்டிராவில் வந்து பிரசிடென்ட் ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபட்னாவிஸை வந்து மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ண சொல்லி கவர்னர் வந்து கூப்பிட்டுருந்தாரு. பட் அவரால் முடியல அப்படிங்கிறதுனால வந்து அதை டர்ன் டவுன் பண்ணிட்டாங்க. அடுத்து உத்தவ் தாக்கரேயும் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. சிவசேனாவோட லீடர் வந்து உத்தவ் தாக்கரே வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அவராலையும் முடியல. பட் காங்கிரஸ் வந்து வெளியிலேருந்து உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தரோன்றவங்க. இருந்தாலும் ரெண்டு பேர்த்துக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால வந்து யூனியன் கேபினெட் வந்து பிரசிடென்ட் ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பிரசிடென்ட் ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரசிடென்ட் ரூல் பற்றி கம்ப்ளீட்டாக இன்டெப்த்தாக வந்து எல்லாமே இருக்கக்கூடிய நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கிறது A to Z எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். பிரசிடென்ட் ரூலை வந்து இந்தியாவில் வந்து ரெண்டு வகையில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒன்று வந்து ஆர்டிகல் 356 பண்ணலாம், இன்னொன்று ஆர்டிகல் 365 வந்து பண்ணலாம். ஆர்டிகல் 356 அப்படிங்கும்போது எந்த சமயத்தில் பண்ணலாம்னா கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸுக்கு ஏற்ப வந்து மாநில அரசாங்கத்தை வந்து ரன் பண்ண முடியாத பட்சத்தில் வந்து கவர்னர் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக வந்து பிரசிடென்ட் வந்து அவருடைய ரூலை வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை கவர்னரே வந்து ரிப்போர்ட் பண்ணலைன்னா கூட அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்த்துட்டு இவர் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகிறாரு அப்படிங்கும்போது வந்து இமீடியட்டாக வந்து பிரசிடென்ட் ரூலை வந்து அந்த இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆர்டிகல் 365 அப்படிங்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மாநில அரசாங்கத்துக்கு ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டைரக்ஷன்ஸ் வந்து இவர் கம்ப்ளைண்ட் பண்ணால் மாநில அரசாங்கம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கும்போதோ இல்லை அப்படிங்கும்போது அதுக்கு நடைமுறை வடிவம் கொடுக்காமல் இருக்கும்போதோ இமீடியட்டாக வந்து மாநில அரசாங்கம் வந்து கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் படி செயல்பட மறுக்குது. அதனால் வந்து நம்ம அங்கே பிரசிடென்ட் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஆர்டிகல் 365 பேஸில் வந்து பிரசிடென்ட் ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த பிரசிடென்ட் ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால என்ன விளைவுகள்லாம் ஏற்படும்னு கேட்டால் பிரசிடென்ட் வந்து இருக்கக்கூடிய எல்லா பவர்ஸையும் வந்து அவர் வந்து பெற்றிருப்பார். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு கேட்டால் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் வந்து இவர் வந்து எடுத்துக்குவார். ரெண்டாவது என்ன அப்படின்னா கவர்னர்கிட்ட இருக்கக்கூடிய பவரையும் இவர் வச்சுக்குவார். அது மட்டும் இல்லாமல் மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிர்வாக அதிகாரத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து தனக்குள்ளே வந்து வச்சுருப்பார். செகண்ட் பவர் என்னன்னு கேட்டால் இவர் வந்து மாநில அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவார். மூணாவது ஒன்று என்ன அப்படின்னா ஹீ கேன் டேக் all other necessary steps including suspension of constitutional provisions relating to anybody or authority in the state. அதாவது மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் படி பவர் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த பவர் வந்து இவரால் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும். பார்லிமெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்லிமெண்ட்டில் வந்து இது எப்படி வந்து அப்ரூவல் பண்ணணும், பிரசிடென்ட் ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் வந்து அப்ரூவல் பண்ணணும். அடுத்து அதனுடைய காலகட்டம் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். பிரசிடென்ட் ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா வித்தின் 2 months, அதாவது 2 மாத காலகட்டத்துக்குள்ளே வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் வந்து 2 ஹவுஸ் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுமே வந்து இந்த பிரசிடென்ட் ரூலுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுக்கணும். அப்படி அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து 6 months வந்து இது வந்து கண்டினியூவாக வந்து ரன் ஆகும். இன்கேஸ் இந்த 2 months கேப்பில் வந்து வித்தின் 2 monthsன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, இந்த 2 மாத காலகட்டத்துக்குள்ள லோக்சபா வந்து டிசால்வ் ஆகிருக்கு இல்லை அப்படின்னா டெசல்யூஷன் ஆகிருக்கு அப்படின்னா மறுபடியும் லோக்சபா வந்து ரீகான்ஸ்டியூட் ஆகிற வரைக்கும் இந்த ப்ரொக்ளமேஷன்ஸ் வந்து சர்வைவ் ஆகிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் ரீகான்ஸ்டியூஷன் ஆகி 30 நாட்களுக்குள்ளே வந்து இந்த பிரசிடென்ஷியல் ரூல் பவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்லிமெண்ட்டில் வந்து கொண்டு வந்து கொடுக்கணும். அங்கே வந்து லோக்சபாவும் ராஜ்யசபாவும் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ப்ரொக்ளமேஷன்ஸ் வந்து 6 months வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் அந்த லோக்சபாவோ இல்லை ராஜ்யசபாவோ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை டர்ன் டவுன் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து நல்லிஃபை ஆகிடும். இந்த லோக்சபா வந்து டெசல்யூட் ஆகிருக்கும்போது இல்லை டெசல்யூஷன் ஆகிட்டு இருக்கும்போது ராஜ்யசபா வந்து பெர்மனன்ட் சேம்பர் தானே. ஸோ இந்த கேப்பில் வந்து ராஜ்யசபா வந்து தங்களுடைய அப்ரூவ்ஸை வந்து அவங்க வந்து கொடுக்கலாம். இது வந்து இப்போ 6 months வந்து பார்லிமெண்ட் வந்து இப்போ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இப்போ 6 months வந்து பிரசிடென்ஷியல் ரூல் வந்து கண்டினியூவாக ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. மேற்கொண்டு வந்து அந்த மாநிலத்தில் வந்து சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கும்போது மறுபடியும் வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆமாம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு வந்து பிரசிடென்ட் ரூலை வந்து ஒரு மாநிலத்தில் வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் வித்தின் 6 months அந்த 3 வருஷத்தில் ஒவ்வொரு 6 மாத கேப்லையும் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் வாங்கிட்டே இருக்கணும். அப்படி அப்ரூவல் வாங்கினா மட்டும்தான் மேற்கொண்டு அடுத்த 6 months வந்து நம்ம வந்து பிரசிடென்ஷியல் ரூலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியும். ஒருவேளை இந்த 6 months வந்து நடந்துகிட்டு இருக்கு, மறுபடியும் ஒரு 6 months வந்து நம்ம ரன் பண்ணணும், மறுபடியும் 6 months வந்து பிரசிடென்ஷியல் ரூல் வந்து அந்த இடத்துல கேரி பண்ணணும்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து மறுபடியும் லோக்சபா வந்து டெசல்யூட் ஆயிடுச்சோ இல்லை வந்து டிசால்வ் ஆயிருக்கு அப்படிங்கும் பட்சத்தில் மறுபடியும் அது ரீகான்ஸ்டியூஷன் ஆகிற வரைக்கும் இந்த ப்ரொக்ளமேஷன்ஸ் வந்து சர்வைவலையே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது ரீகான்ஸ்டியூஷன் ஆகி 30 நாட்களுக்குள்ளே வந்து மறுபடியும் வந்து லோக்சபாவோட ஃபர்ஸ்ட் சிட்டிங்கில் வந்து
அது வந்து தங்களுடைய அப்ரூவல் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து சொல்லி ஆகணும். சப்போஸ் அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா மேற்கொண்டு வந்து அது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா அது வந்து டர்ன் டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். எவ்ரி ரெசல்யூஷன் அப்ரூவிங் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் பிரசிடென்ட் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒன்று 2 months பண்ணணும், அடுத்து வந்து 6 months கேப்புக்குள்ளே வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்கேஸ் இது வந்து எந்த மெஜாரிட்டியில் பண்ணுவாங்கன்னு கேட்டால், ஏன்னா வந்து இப்போ லோக்சபாவும் அப்ரூவல் கொடுக்கணும், ராஜ்யசபாவும் வந்து அப்ரூவல் பண்ணணும் இல்லைங்களா, அது வந்து எந்த மெஜாரிட்டியில் பண்ணணும்னு கேட்டால் அதை வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்து பண்ணால் வந்து போதுமானது. சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கும்போது அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைக்கு வருகை புரிந்து வாக்களிக்கக்கூடியவங்களாம் வந்து மெஜாரிட்டியாக இருக்கணும். இப்போ லோக்சபா ஒரு இடத்துல மீட்டிங் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்திருப்பாங்க இல்லைங்களா, வந்து அவங்க ஓட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதில் மெஜாரிட்டியாக இருந்தால் மட்டும் போதுமானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மெஜாரிட்டியில் வந்து போதுமானதுங்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து 3 வருஷம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஆனால் இந்த 3 வருஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 yearக்குள்ளேயே ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 3 வருஷம் அப்படிங்கும்போது மத்தியில் வந்து வேற ஒரு அரசாங்கம் இருந்து, மாநிலத்தில் வேற ஒரு அரசாங்கம் இருந்து மாநில அரசாங்கத்தை வந்து பழிவாங்கிறதுக்கான நடவடிக்கையாக கூட இது இருக்கலாம் இல்லைங்களா. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 1978 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஒரு மாநிலத்தில் வந்து நீங்கள் 1 yearக்கு தாண்டி நீங்கள் பிரசிடென்ஷியல் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா மொத்தம் 2 கண்டிஷன்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்த 2 கண்டிஷன்ஸுமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் அடுத்த 6 மாதத்துக்கு உங்களால் வந்து பிரசிடென்ட் ரூலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னு கேட்டால், நீங்கள் வந்து ஒரு மாநிலத்தில் வந்து பிரசிடென்ஷியல் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கேட்டால் ஒட்டுமொத்த நாட்டிலையும் வந்து நேஷனல் எமர்ஜென்சி வந்து இருக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த மாநிலத்தில் முழுசும் ஒரு வந்து நேஷனல் எமர்ஜென்சி இருக்கணும். அப்படி இல்லாட்டி பாதி மாநிலத்திலேயாச்சும் வந்து இல்லை ஏதாச்சும் ஒரு பகுதியில் வந்து நேஷனல் எமர்ஜென்சி வந்து அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அப்போ இருக்கும்போது மட்டும்தான் அவங்களாம் வந்து பிரசிடென்ட் ரூலை வந்து அந்த ஸ்டேட்டில் வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் 2வது ஒன்று என்னன்னு கேட்டால், எலெக்ஷன் கமிஷன் வந்து சர்டிஃபை பண்ணணும். ஆமாங்க, அந்த மாநிலத்தில் வந்து எலெக்ஷன் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, அது உண்மை தான் அப்படிங்கிறத வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனே வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த 2 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும்தான் மேற்கொண்டு 6 months வந்து உங்களால் வந்து பிரசிடென்ட் ரூலை வந்து அந்த இடத்துல வந்து எக்ஸ்டெண்டே பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அப்ரூவல் அண்ட் டியூரேஷன்ஸ். நம்ம முன்னாடியே சொன்னோம், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பழிவாங்கும் படலமாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா 1994 வந்து பொம்மி கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து வந்திருக்கு. அந்த பொம்மி கேஸில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, எப்போ வந்து பிரசிடென்ஷியல் ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஆர்டிகல் 356 டேஸில் வந்து எப்போ வந்து பிரசிடென்ஷியல் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்போ வந்து பிரசிடென்ஷியல் ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பொம்மி ஜட்ஜ்மெண்ட் கேஸில் வந்து ஜட்ஜஸ்லாம் வந்து அவங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து இப்போ வந்து பிரசிடென்ஷியல் ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியும். அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால், இப்போ வந்து ப்ராப்பர் எப்போ வந்து பிரசிடென்ஷியல் ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஹங் அசம்பிளி இருக்கும்போது, அதாவது வேர் த ஆஃப்டர் ஜென்ரல் எலெக்ஷன் டு த அசம்பிளி நோ பார்ட்டி செக்யூர்ஸ் மெஜாரிட்டி, அதாவது ஜென்ரல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த பார்ட்டியுமே வந்து மெஜாரிட்டியை செக்யூர் பண்ணலை அப்படிங்கும்போது ஒரு ஹங் அசம்பிளி வந்து இருக்கும். அந்த ஹங் அசம்பிளி டைமில் வந்து நீங்கள் வந்து பிரசிடென்ஷியல் ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். வேர் த பார்ட்டி ஹேவிங் அ மெஜாரிட்டி இந்த அசம்பிளி, அதாவது ஒரு அசம்பிளி கிட்ட வந்து ஒரு அசம்பிளியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கு வந்து மெஜாரிட்டி இருக்குது, பட் இருந்தாலும் அவங்க மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன் வரலை. அது மட்டும் இல்லாமல் கவர்னராலையும் ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயலேஷன் மினிஸ்ட்ரியை வந்து உருவாக்க முடியலாத பட்சத்தில் வந்து பிரசிடென்ஷியல் ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒன்று மினிஸ்ட்ரி வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் வந்து அந்த மினிஸ்ட்ரி வந்து அந்த அசம்பிளியில் தோற்றதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு நோ அதர் பார்ட்டி வந்து மறுபடியும் வந்து ஒரு பார்ட்டி வந்து நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்லி முன் வர அந்த சூழ்நிலையில் இவங்க வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாநில அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்ஷனை வந்து மாநில அரசாங்கம் ஏற்றுக்காத பட்சத்தில் வந்து நீங்கள் பிரசிடென்ஷியல் ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வேணும்க்குனே வந்து கான்ஸ்டியூஷனையோ இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஒரு லாவையோ இல்லை ஏதாச்சும் ஒரு வைலண்ட் ரிவோர்ட்டில் வேணும்னே அவங்க வந்து டெலிபரேட்டாக வந்து ஈடுபட்டாங்க அப்படிங்கும்போது பிரசிடென்ஷியல் ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிராகவோ இல்லை சட்டத்துக்கு எதிராகவோ வந்து செயல்படுறாங்க, அப்படி இல்லாட்டினா வேணும்க்குனே வந்து ஒரு வைலண்ட் ரிவோர்ட்டில் வந்து அந்த இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து நீங்கள் பிரசிடென்ட் ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் பிரேக் டவுன் வேர் த கவர்மெண்ட் வில் ஃபுல்லி ரெஃப்யூஸ் டு டிஸ்சார்ஜ் த கான்ஸ்டியூஷன் ஆப்ளிகேஷன்ஸ், அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அதாவது அரசியலமைப்பு கடமைகளை வந்து அதை வந்து நடத்துகிறத வந்து இவங்க மறுக்கிறாங்க. அது ஒரு கான்ஸ்டியூஷனல் டியூட்டிஸை வந்து இவங்க செயல்படுறதுக்கு வந்து தவிர்க்கிறாங்க, இதை வந்து செயல்படுத்த மறுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது வந்து கவர்மெண்ட்டினுடைய பிரேக் டவுனாக மாறிடுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட்டை பாதிக்குதுங்கிறதுனால இமீடியட்டாக வந்து ஆர்டிகல் 356 இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிரசிடென்ஷியல் ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
அடுத்து எந்த சமயத்தில் வந்து நீங்கள் பிரசிடென்ஷியல் ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருக்கோன்னா எந்த நேரத்தில் வந்து பிரசிடென்ஷியல் ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இப்போ அடுத்து எந்த வகையில் வந்து பிரசிடென்ஷியல் ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால், மினிஸ்ட்ரி வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க, இமீடியட்டாக கவர்னர் என்ன பண்ணணும்னா ஆல்டர்னேட்டிவாக ஒரு மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பார்ட்டி வந்து வில்லிங்காக இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு அதை கேட்கணும். அவங்க கேட்காம வந்து வாலண்டியரை வந்து பிரசிடென்ஷியல் ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. வேர் த கவர்னர் மேக்ஸ் இஸ் ஓன் அசஸ்மெண்ட் ஆஃப் த சப்போர்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி இன் அசம்பிளி அண்ட் ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிமெண்ட். அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார்ட்டி வந்து அவங்களுடைய மெஜாரிட்டியை வந்து பார்லிமெண்ட்டில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில் வந்து ப்ரூவ் பண்ண விடாமையே வந்து நீங்கள் வந்து பிரசிடென்ஷியல் ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து சப்போஸ் மெஜாரிட்டி இல்லையா கூப்பிடணும், நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து உங்களை நாங்கள் கூப்பிட்றேன், வந்து உங்களால் வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்கணும். இவங்க வந்து எதுவுமே கேட்காம இமீடியட்டாக வந்து வாலண்டரியாக வந்து பிரசிடென்ஷியல் ரூலெலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வேர் த ரூலிங் பார்ட்டி என்ஜாயிங் மெஜாரிட்டி சப்போர்ட் இந்த அசம்பிளி. ஸோ வந்து மெஜாரிட்டி வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கும் போதே வந்து இவங்க வேணும்னே வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, அது சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து எடிட்டோரியல் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து என்னென்னலாம் எடிட்டோரியல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜிடிபி பேசிஸில் வந்து ஒரு எடிட்டோரியல் வந்து கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னா, வருஷம் 365 ஜிடிபி பற்றி ஏதாச்சும் ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து என்ன, அதாவது நான் கொஸ்டின் நான் சொல்ல வரல, ஹிந்து நியூஸ்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு நியூஸ்லேயே வந்து ஜிடிபின்னு சொல்லி எடிட்டோரியல் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம A to Z எல்லா ஜிடிபியும் படிக்கணுங்கிற அவசியம் வந்து நமக்கு கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம மெயின்ஸ் தானே இதை பற்றி மெயின்ஸ் பேசிஸில் தானே வந்து நம்ம எடிட்டோரியல் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, லாஸ்ட் டைமில் எக்ஸாம் டைமில் வந்து ஜிடிபி பற்றி ஹோல் ஃப்ளெஜ்டாக வந்து பார்த்துடலாம். ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஏதாச்சும் சப்போஸ் வந்து எடிட்டோரியல் வந்து ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனலில் யாராச்சும் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு மேகசின்ஸ், ஏதாச்சும் ஒரு அகாடமிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா எக்ஸாமுக்கு முன்னாடி, அந்த மாதிரி டைமில் வந்து ஜிடிபிஸை மட்டும் வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வருஷம் 365 ஏதாச்சும் ஒரு மந்தில் வந்து ஏதாச்சும் ஒரு நாளில் வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. நம்ம A to Z எல்லாத்தையும் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜிடிபி டேட்டாங்கிறது இவங்க வந்து ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்களே தவிர்த்து கான்செப்ட்ஸ் மாதிரி எதுவுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால நான் மேக்ஸிமம் வந்து இந்த ஜிடிபி வந்து அவாய்ட் வந்து பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் படிக்கணுன்னா படிச்சுக்குங்க, பட் நான் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். காரணம் என்னென்னா, இது வந்து இப்போதைக்கு நமக்கு இது தேவையில்லை. லாஸ்ட்டில் வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 months முன்னாடி ஜிடிபியில் வந்து என்னென்னலாம் டாபிக் வந்துருக்குன்னு சொல்லிட்டு நீட்டாக ஏதாச்சும் வந்து புக் வந்து பார்த்துட்டு போய்க்கலாம். ஏன்னா இது வந்து ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதுனால வந்து மேற்கொண்டு ஏதாச்சும் ஒரு 5 points மட்டும் நமக்கு தெரிஞ்சால் வந்து போதுமானதுங்கிறதுனால இதை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணலை. பார்ட்னர்ஷிப் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரிக்ஸ் சப்மிட் வந்து நடக்க போகுது. எங்கே அப்படின்னா, நவம்பர் 13 இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேசிலில் வந்து பிரிக்ஸ் சம்மிட் வந்து நடக்க போகுது. இது யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், பிரேசில் தான் வந்து இதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. 2020 யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டால், ரஷ்யா வந்து இதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இந்த இதில் வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நாளைக்கு நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, குளோபல் சேலஞ்சஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில பிரச்சனைகள் வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவை திட்டுறதும் இங்கே வேலையாகவே இருக்கும். இது சேம் அதே தான் வந்து பேசியிருக்காங்க. என்னென்னு கேட்டால், அமெரிக்கா வந்து இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ட்ரீட்டி, ஸோ இதுலேருந்து வந்து வெளியிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து மிக பெருசாக ஒரு அச்சுறுத்தலாக வந்து இருக்குது. இது வந்து ஸ்ட்ரக்சரல் இம்பேலன்ஸை வந்து எக்கனாமியை வந்து கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ட்ரீட்டிங்கிறது அமெரிக்காவும் ரஷ்யா வந்து கோல்டு வார் டைமில் வந்து போட்டிருந்தது. இதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து நியூக்ளியர் ஆர்ம்ஸை வந்து மறுபடியும் வந்து உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ அமெரிக்கா வெளியே வந்ததுக்கு முக்கியமான ரீசன் வந்து சைனா வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாங்கிறது இப்போ ஒரு ஜுஜிபி நாடாகி போச்சு. சைனா தான் வந்து அவங்களுடைய டார்கெட்டாகவே இருக்குது. ஸோ வந்து சைனா வந்து இந்த இடத்துல ஏஷியன் ரீஜன், இண்டோ பசிபிக் ரீஜனில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்களோ, இன்டர்மீடியட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சைனாவை கண்ட்ரோல் பண்ணணும்னா அமெரிக்காவும் இதே மாதிரியான ட்ரீட்டிலேருந்து வெளியே வந்து சேம் ஆர்ம்ஸை வந்து அவங்களும் வந்து தயாரிக்க ஆரம்பிக்கணும். அதனால் வந்து எங்கே ஒருவேளை இந்த ட்ரீட்டியில் வந்து இருந்தோன்னா இது அமெரிக்காவை தடுக்கும் அப்படிங்கிறது காரணத்தினால அமெரிக்கா வந்து இந்த இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ட்ரீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ட்ரேட் வாரில் வந்து அமெரிக்கா வந்து ஈடுபட்டு இருக்காங்க. உலகத்தில் பல பிரச்சனைகள் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து ஒரு சில நேரங்களில் வந்து யூனிலேட்டரல் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் வேறு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் US டாலர் வந்து பிரச்சனைகளை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செயல்பட்டுக்கிட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் UN சார்ட்டர்லேயும் வந்து ஒரு சில பிரச்சனைகளை வந்து அமெரிக்கா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கங்கே இருக்கக்கூடிய ரூல் பேஸ்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதே இல்லை அப்படின்னு கடுமையாக வந்து பேசியிருக்காங்க. காமன் கோல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னவா இருக்கும், இந்த இடத்துல வந்து
எக்கனாமிக்ஸ் ஓரியன்டாக இருக்கணும், ரூல் பேஸ்ட் ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து பேசியிருக்காங்க. இது வந்து நமக்கு அந்தளவுக்கு வந்து தேவையே இல்லை. இதில் நமக்கு முக்கியமான தேவை என்னன்னு கேட்டால் இந்த ஃபேக்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு தேவையானதாக இருக்குது. நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கை வந்து 2015 வந்து க்ரியேட் பண்ணாங்க. பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்க்காக வந்து இதை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் வந்து இந்த வருஷம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிக்ஸ் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து இவங்க வந்து டீல் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து NDB போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் கிட்டத்தட்ட 12 நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து பிரிக்ஸ் கண்ட்ரியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2015 இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து $11 பில்லியன் 2015 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட $11 பில்லியன் $11 பில்லியன் வந்து கிட்டத்தட்ட 42 இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து இவங்க வந்து சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பிரிக்ஸ் கண்ட்ரி அந்த 5 நாடுகளையுமே வந்து 42 இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து கான்டிஜென்டி ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டு வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃபண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட $100 பில்லியன் வந்து இந்த கான்டிஜென்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட் ஃபண்டில் வந்து இந்த $100 பில்லியன் வந்து இருக்கும். இது எதுக்காக இந்த பணம் இருக்குன்னு கேட்டால் பிரிக்ஸ் கண்ட்ரீஸில் ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து கிரைசிஸாக மாறும்போது, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிரைசிஸ் வந்து வந்துச்சுன்னா இமீடியட்டாக இந்த $100 பில்லியன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் வச்சுருக்கிறாங்க. இந்த வருஷம் வந்து பிரசிலியன் வந்து சேர்மன்ஷிப்பாக வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்க. எஜுகேஷனு, கல்ச்சரு, அடுத்து ஸ்போர்ட்ஸு, யூத் பாலிசி, ஸோ அடுத்து பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட், இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுறதுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பிரசிலியன் வந்து சப்போர்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து 2020 ரஷ்யா வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. த இந்தியன் கேன்சர் கேர் ஃபெசிலிட்டிஸ் ஹைலி இன்அடிக்வேட், அதாவது இந்தியாவில் வந்து கேன்சர் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப போதுமானதாக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் என்வரான்மெண்ட்டுக்கான பார்லிமெண்ட்டோட ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஜெயராம் ரமேஷ் தலைமையில் வந்து இந்த கண்டக்டை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் ரிப்போர்ட். இது வந்து இந்த கேன்சர் பற்றின இது வந்து ஒரு கவர்மெண்ட் ரிப்போர்ட்டு. இது யார் கொடுத்துருக்காங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இது எதுக்காக சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கேன்சரால் உருவாகக்கூடிய அந்த பேடனை வந்து எப்படி சமாளிக்கலாம், எதனால் இந்த பிரச்சனைகள் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக வருது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து ஜெயராம் ரமேஷ் தலைமையில் வந்து ஒரு சர்வேல வந்து ஈடுபட்டிருக்காங்க. இந்த சர்வே வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து மண்டே வந்து வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு கிட்ட வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்சர் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப போதுமானதாகவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டுக்காக குறைஞ்சது 1000 கிலோமீட்டராச்சும் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் அப்படிங்கிறாங்க. இதனால் வந்து 20% வந்து மரணம் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. நம்ம வந்து கேன்சர்ஸை வந்து ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையில் வந்து பிரிச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து புதுசாக 16 லட்சம் நியூ கேசஸ் வந்து டயக்னோஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு புதுசாக 16 லட்சம் கேசஸ் வந்து டயக்னோஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் 2019 இப்போ புதுசாக ஒரு 16 லட்சம் கேசஸ் வந்து புதுசாக வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்க மாதிரியே இருக்கிறாங்க. வருஷத்துக்கு 8 லட்சம் பேர் வந்து கேன்சரால் வந்து இந்தியாவில் வந்து மரணம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 16 லட்சம் பேருக்கு வந்து புதுசாக கேன்சர் வந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து ஒரு தனியாக வந்து ஒரு 8 லட்சம் பேர் வந்து கேன்சரால் வந்து இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு 8 லட்சம் பேர் வந்து வருஷத்துக்கு ஒருக்கா வந்து மரணம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கேன்சரை வந்து ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பெண்களுக்கான கேன்சர் அப்படிங்கும்போது ஃப்ரெஷ் கேசஸ், அதாவது பிரெஸ்ட் கேன்சர் சம்மந்தமாக வந்து 1,40,000 பிரெஸ்ட் கேன்சர்ஸ் வந்து புதுசாக வந்து வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1 லட்சம் செர்விக்கல் கேன்சர் பேஷண்ட்ஸும் வந்து புதுசாக வந்துட்டு இருக்காங்க. செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டால் யூட்ரஸ் இருக்கும் பார்த்தீங்களா, யூட்ரஸோட லோவர் பார்ட்டு, அதாவது வெஜைனாவோட கனெக்டாக இருக்கும் அந்த லோவர் பார்ட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து வர கேன்சருக்கு பேர் தான் வந்து செர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு 1 லட்சம் கேன்சர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. பெண்களில் வந்து ஓரல் கேன்சரும் வந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து 45,000 கேஸஸாக வந்து வருது. பெண்களுக்கு மொத்தம் 3 வகையான கேன்சர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து அதிகமான பர்டனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரெஸ்ட் கேன்சர், அடுத்து செல்விக்கல் கேன்சர், அடுத்து ஓரல் கேன்சர். இந்த 3 வந்து பெண்களுக்கான கேன்சராக இருக்குது. ஆண்களுக்கான கேன்சர் அப்படிங்கும்போது ஓரல் கேவிட்டி டொபாக்கோ யூசர்ஸ், சினிமாலெலாம் நீங்கள் தேட்டருக்கு போனாலே தெரிஞ்சு போயிருக்கும். 1,38,000 கேசஸ் வந்து வருஷத்துக்கு வந்து ஆண்களுக்கு வந்து புதுசாக வந்துட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபெரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேன்சர் இருக்குது. இந்த ஃபெரானிக்ஸ் கேன்சர் அப்படின்னு என்னென்னு கேட்டால் மூக்குக்கும்
தொண்டைக்கும் நடுவில் வந்து ஒரு டியூப் மாதிரி போகும், லங்ஸுக்கு ஸ்டொமக்கு இதெல்லாம். ஸோ அந்த மாதிரியான இதில் வந்து கேன்சர் வரதுக்கு பேர் தான் வந்து ஃபெரனிக்ஸ் கேன்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து கேஸ்ட்ரோலினியல் ட்ராக்ட் அப்படிம்பாங்க. நீங்கள் கேஸ்ட்ரோலினியல் ட்ராக் அப்படிங்கும்போது டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டொமக்கோட குடல் இருக்கும் பார்த்தீங்களா, அது பேஸில் வரக்கூடிய சிம்பிளாக வந்து ஸ்டொமக் கேன்சர்னு இதை சொல்ல முடியாது. பஸ் கேஸ்ட்ரோலினியல் ட்ராக்ட் அப்படின்னா டோட்டலாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு இடங்களில் வந்து அந்த ஸ்டொமக்கோட பார்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து இது கேன்சர் வரும். இது வருஷத்துக்கு 2 லட்சம் கேசஸ் வந்து ஆண்களுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிர்ச்சியான தகவல்களையும் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன தகவல் அப்படின்னு கேட்டால், இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர். ஸோ இவங்க வந்து ஒரு எஸ்டிமேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2018 வெறும் 13 லட்சம் கேசஸ் தானே வருது, கவலையப்படாதீங்க, 2035 17 லட்சம் கேசஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2018 வெறும் 8.8 லட்சம் கேசஸ் தானே, 8.8 லட்சம் பேர் தானே வந்து இறந்துகிட்டு இருக்காங்க. 2035 13 லட்சம் பேர் வந்து இறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இமீடியட்டாக வந்து கேன்சர் தடுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. டெய்லி எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கேன்சர் பேஷண்ட்ஸ் வீட்டில் யாராச்சும் இருக்காங்க, தாத்தா பாட்டி இந்த மாதிரியான யாராச்சும் ஒருத்தர் வந்து கேன்சரால் இறந்துருந்தாங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்காவாச்சும் வந்து கேன்சர் டெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து செக் பண்ணிக்கணும். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் இந்த மாதிரி எடுத்து செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. இனிஷியலாகவே கேன்சர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சமாளிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை வந்து விட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 ஸ்டேஜில் வந்து சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ வந்து நம்ம யூபிசிக்கெலாம் தேவையே இல்லை. ஸோ ஒவ்வொரு கேன்சருமே வந்து கிட்டத்தட்ட 5 ஸ்டேஜ் வரும். அதில் ஸ்டேஜ் 1 இருக்கும், ஸ்டேஜ் 2ல் வந்து ஒரு 3 வகையில் வந்து தனித்தனியாக வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 2லேயே ஸ்டேஜ் ஏ, அடுத்து ஸ்டேஜ் பி, ஸ்டேஜ் சி அப்படின்னு சொல்லிட்டு 2ல் வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க. இவ்வளவுலாம் இருக்குது. அது மெடிக்கல் டேர்ம்ஸில் நிறையா இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா வந்து நமக்கு போதுமானது. Evo Morales flees Bolivia following deadly clashes. ஸோ இது வந்து இதை பற்றியும் 2 ஆர்டிக்கல் வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுடைய எடிட்டோரியல் வந்து கேட்டிருக்காங்க. அதனால தான் வந்து அந்த எடிட்டோரியல் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணலை. வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. என்ன அப்படின்னு கேட்டான்னா, இவர் தான் வந்து ஈவோ மொராலஸ். ஸோ இவர் வந்து பொலிவியாவில் வந்து பிரசிடெண்ட்டாக வந்திருக்காரு. அக்டோபர் 20 வந்து எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு. இந்த எலெக்ஷன் வந்து இவர் வந்து ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை போட ஆரம்பிச்சோன்னு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சண்டே வந்து வாலண்டரியாக வந்து இவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு இருந்துட்டார். சண்டே வந்து இவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ சண்டே வந்து இவர் வந்து அவருடைய பதவியை வந்து ராஜினாமா வந்து பண்ணிட்டார். இதுதான் வந்து ஸோ ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறமும் வந்து மறுபடியும் வந்து அங்கே போராட்டம் வந்து கலவரமாகவே மாறிட்டே இருக்குது. நிறைய இடங்களில் வந்து வன்முறை வந்து வெறியாட்டமாக நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இவர் வந்து தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக மெக்சிகன் கவர்மெண்ட்டில் வந்து அடைக்கலம் கேட்டு இப்போ மெக்சிகோவுக்கு வந்து போயிட்டார். மெக்சிகோனுடைய கவர்மெண்ட் ஃப்ளைட்லேயே வந்து இவர் தப்பிச்சு மெக்சிகோ வந்து போயிட்டார். அப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறுபடியும் ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ் வந்து வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ரீசெண்டாக வந்து பொலிவியாவில் ஒரு கிரைசஸ் நடந்திருக்கு. கன்ஃபார்மாக அந்த இடத்துல வந்து எக்கனாமிக் கிரைசஸ் இருக்கும். இவர் ஏதாச்சும் ஒரு மர்டர் பண்ண மாதிரி ஏதாச்சும் ஒரு கேசஸ்லாம் வந்து ஃபேப்ரிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவை அப்படிங்கும்போது, பொலிவியாவில் ஒரு கிரைசஸ் நடந்திருக்கு, இவர் தப்பிச்சு மெக்சிகோ வந்து போயிருக்காரு. இந்தியா யூஎஸ் டிசாஸ்டர் ரிலீஃப் எக்ஸசைஸ் ஃப்ரம் டுடே. அதாவது நவம்பர் 13 21 வரைக்கும் ஈஸ்டர்ன் சீபோர்டில் வந்து அமெரிக்காவும் இந்தியாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரீ சர்வீஸ் எக்ஸசைஸ் வந்து நடத்த போகிறாங்க. அதாவது வந்து ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் எக்ஸசைஸ் வந்து நடத்தியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸசைஸ் வந்து நடத்துகிறாங்க. நவம்பர் 13 21 வரைக்கும் ஈஸ்டர்ன் சீபோர்டு. இந்த ஒரு விஷயங்கள் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் வந்து போதுமானது இண்டோ யூஎஸ் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ லாஸ்ட்டில் வந்து எல்லா ஐஏஎஸ் அகாடமிஸ்லையும் ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த மேகசின்ஸில் எந்தெந்த கண்ட்ரிஸோட நம்ம வந்து ஜாயிண்ட் எக்ஸசைஸ் வந்து நடத்தியிருக்கோம், அதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறத வச்சு ஒரு டாபிக்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம வந்து 2-3 ஃபேஸாக வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து பிரிக்கிறோம். விசாகப்பட்டினம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பிரிச்சிருக்கோம். ஹார்பர் ஃபேஸில் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 13 16 வரைக்கும் இது வந்து நடக்குது. ஜாயிண்ட் ஃப்ளாக் பேரட்லாம் வந்து ஓப்பன் செரிமனியில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதுமானது. அடுத்து, த வெஸ்டர்ன் காட்ஸ் ஸ்டில் ஹோம் டு ரிச் ஸ்டாக் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து நிறைய பட்டர்ஃப்ளைஸஸ்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. திருப்புன்னு ஏன் அப்படின்னா, வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து இந்த பட்டர்ஃப்ளைஸ் பற்றி ஆராய்ச்சி நடத்தியிருக்காங்கன்னு கேட்டால், இந்த ரீஜன் வந்து குறிப்பாக வந்து ரொம்ப கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால வல்னரபிள் பிளேசஸாக இருக்குது. அதனால எங்கள் பட்டர்ஃப்ளையோட டைவர்சிட்டி பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வந்து இந்த ரிசர்ச் வந்து நடத்தியிருக்காங்க. இது யார் நடத்தியிருக்காங்கன்னு கேட்டால், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் அடுத்து வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் FNCS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சர்வேஷன் சொசைட்டியும் சேர்ந்து மொத்தம் 3 பேர்த்தோட சப்போர்ட் மூலிமா இந்த
இந்த சர்வே வந்து நடத்தியிருக்காங்க. இதை வந்து எந்த இடத்துல சர்வே நடத்தியிருக்காங்க அப்படின்னா வயநாடு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி பக்கத்தில் வந்து இதெல்லாமே நடத்தியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் வந்து நடத்தியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நீலகிரி பயோஸ்பியர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து நடத்தியிருக்காங்க, இந்த ரிசர்ச் வந்து நடத்தியிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 191 ஸ்பீஷீஸ் வந்து இந்த பட்டர்ஃப்ளை ஸ்பீஷீஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 12 எண்டமிக் ஸ்பீஷீஸும் வந்து இந்த பகுதிக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா சில்வர் ஃபர்காட் மீ நாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில்வர் ஃபர்காட் மீ நாட். ஸோ இதுக்கு பேர் சில்வர் ஃபர்காட் மீ நாட் அப்படின்னா என்னென்னு கேட்டால் இது வந்து அது ஒரு பட்டர்ஃப்ளையோட பேர். மேபி வந்து நம்மளோட இது வந்து புதுசாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வச்சுட்டு இது என்ன பட்டர்ஃப்ளையா, இது என்ன ஸ்பீஷீஸ் அப்படின்னு வந்து கேட்கலாம். நம்மளோட ஃபிலிம்ஸில் வந்து ஒரு ஃபேக்டாக வந்து இதை வந்து கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரௌன் யானக்ஸு, காமன் 3 ரிங்கு, அடுத்து பீகாக் ராயல், தமிழ் ஆஷிங் சைட்டட், ஸோ இது எல்லாமே வந்து வயநாடு சான்ச்சுரியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த சில்வர் ஃபர்காட் மீ நாட் அப்படிங்கிற இந்த பட்டர்ஃப்ளையை வந்து எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டால் சின்னார் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. இது வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்டில், கேரளாவில் இருக்கக்கூடிய இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இந்த சின்னார் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அப்படிங்கிற பகுதியில் வந்து இந்த சில்வர் ஃபர்காட் மீ நாட் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை சர்வே நடத்துனதுக்கு என்ன காரணம்னா இது கிளைமேட் சேஞ்சில் வந்து வல்னரபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிளைமேட் சேஞ்சினால் இந்த பட்டர்ஃப்ளை சர்வே ஆகக்கூடிய அதோட நெக்டர் பிளான்ட்டு, லார்வல் ஹோஸ்ட் பிளான்ட்டு இதுக்கெல்லாம் ஏதாச்சும் பிரச்சனை வந்து அந்த இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்கு தான் வந்து முக்கியமாக வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த என்வரான்மெண்ட் வந்து ஹெல்த்தி பட்டர்ஃப்ளையாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு என்வரான்மெண்ட்டாக தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன அச்சத்தை மட்டும் இவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னு கேட்டால் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிவர் இருக்கும் இல்லைங்களா, அந்த ரிப்பேரியன் ஃபாரஸ்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீக்ரேட் ஆகிட்டே இருக்குது. இந்த டீக்ரேடேஷனால் பெரும்பாலாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாமே இந்த பட்டர்ஃப்ளையோட ஹேபிடேட் எல்லாமே பாதிக்கப்படும், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. நம்மளோட ப்ரிலிம்ஸுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க. அது யார் நடத்தியிருக்காங்கன்னு கேட்டால் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் வந்து நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வயநாடு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி பற்றியும் வந்து நமக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இந்த வயநாடுக்கு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அப்படிங்கும்போது இவங்க வந்து யார் நடத்தியிருக்காங்க, இது வந்து எந்த ரீஜனில் இருக்குன்னு கேட்டால் இது வந்து கேரளாவில் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுப்போம். இது வந்து நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்லேயும் ஒரு பகுதியாக வந்து இந்த இது இருக்குது. இது வந்து இந்த நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கும்போது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பந்திப்பூர் ரிசர்வ், அடுத்து வந்து முதுமலை, இதோடலாம் வந்து இது வந்து எட்ஜ் வந்து கனெக்டிவிட்டி ஆகிக்கிட்டே இருக்குது. மூணாவது ஒன்று என்ன சொல்லலாம்னு கேட்டால் இந்த வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வந்து எலிஃபென்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸையும் வந்து கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வயநாடு வைல்ட் லைஃப் சான்ச்சுரியில் வந்து டைகோஃப்ளினை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக பேன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் நம்ம அந்த வல்ச்சர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வயநாடு வைல்ட் லைஃப் சான்ச்சுரியில் வந்து டைகோஃப்ளினை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த டைகோஃப்ளின் இருந்துச்சு அப்படின்னா அது இறந்து போன விலங்குகளில் வந்து சப்போஸ் இந்த வல்ச்சர்ஸ்னால் என்ன பண்ணுன்னா இறந்து போன விலங்குகளை சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியது. அந்த விலங்குகள் இறந்து போன விலங்குகள் வந்து அது ஏதாச்சும் ஒரு டைக்ளோஃபின் மாதிரியான ஒரு இதை சாப்பிட்டு இருந்துச்சுன்னா அதை இந்த வல்ச்சர் வந்து சாப்பிடும்போது அந்த வல்ச்சர்ஸும் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிமோனியா டயரியா ஸ்டில் அ பிக் த்ரெட், அதாவது நிமோனியாவும் டயரியாவும் இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 10th நிமோனியா அண்ட் டயரியா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட 23 நாடுகள் தான் வந்து 75% குளோபல் நிமோனியா அண்ட் டயரியா டெத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 23 நாடுகளில் இந்தியாவும் ஒரு நாடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிமோனியாவை வந்து நம்ம எப்படி தடுக்கலான்னு கேட்டால், நிமோனியானா என்னென்னு கேட்டால் லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. இது குறிப்பாக வந்து யாருக்கு வரக்கூடியது அப்படின்னு கேட்டால் அண்டர் 5 இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து வரக்கூடியது. அதாவது வந்து 5 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் வந்து இந்த நிமோனியாவும் டயரியாவும் அதிகமாக வந்து பாதிக்கப்படையும். இந்த நிமோனியா டயரியாவை தடுக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு மொத்தம் 10 கீ இன்டர்வென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 10 கீ இன்டர்வென்ஷன் என்ன அப்படின்னா பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து அதிகமாக இருக்கணும், அடுத்து வேக்சினேஷனு, அக்சஸ் டு கேர் இருக்கணும், அடுத்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணணும், அடுத்து ஓஆர்எஸ், அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வாயில் வந்து சொட்டு மருந்து விடுவாங்க இல்லைங்களா அது, அடுத்து வந்து ஜிங்க் சப்ளிமெண்டேஷன்ஸ், இது எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சுன்னா இந்த நிமோனியா அண்ட் டயரியா வந்து ப்ராப்பராக இருக்கணுங்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுங்கிறது வந்து ப்ராப்பராக இருந்துக்கிட்டே இருக்கணும் 5 வயசு குழந்தைகளுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா இந்தியாவில் இந்த 23 நாடுகளில் இந்தியாவில் மட்டும்தான் கிட்டத்தட்ட பிரெஸ்ட் ஃபீடிங்கோட ரேட் வந்து 55% வந்து இருக்குது. அதனால தான் ஓரளவுக்காச்சும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல எல்லாம் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
இப்போ எதுக்காக திடீர்னு இந்த ரிப்போர்ட் வந்திருக்குன்னு கேட்டால், இது வந்து நவம்பர் 12 நேற்று வந்து நிமோனியா டே, வேர்ல்டு நிமோனியா டே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது யார் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால், இன்டர்நேஷ்னல் வேக்சின் அக்சஸ் சென்டர் வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபேக்டை வந்து பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் வந்து குழந்தைகளுக்கு வந்து நிமோனியா அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், 53% நிமோனியா கேசஸ் வந்து எதனால வருதுன்னு கேட்டால், சைல்டோட வேஸ்டிங்னால வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் அவுட்டோர் ஏர் பொல்யூஷன் மூலியமாகவும் வந்து வருது. அடுத்து 22% வந்து இன்டோர் ஏர் பொல்யூஷன் மூலிமா வருது. ஸோ நிமோனியா வந்து இந்தியாவில் குழந்தைகளை வந்து பாதிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஏர் பொல்யூஷன். கிட்டத்தட்ட 27% வந்து அவுட்டோர் ஏர் பொல்யூஷனால நடக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டோர் ஏர் பொல்யூஷன், சென்ட் யூஸ் பண்ணுறது, ஒரு சில பேர்த்துக்கு வந்து பத்தி கொளுத்தினாலே வந்து மூச்சு திணறல் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஒரு சில பேர்த்துக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து முக்கியமான காரணமாகவே இருக்குது. ஸோ 2017 நிமோனியாவால் இறக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 14% வந்து இருக்குது. இட் வாஸ் த செகண்ட் பிக்கஸ்ட் கில்லர் ஆஃப் த சில்ட்ரன் அண்டர் 5. அதாவது 5 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளை கொள்றதுல இது வந்து ரொம்ப 2வது இடமா தான் வந்து இது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2018 மட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,27,000 குழந்தைகளை வந்து இந்த நிமோனியா வந்து பலி வாங்கியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த நியூஸ். ஸோ இந்தியாவில் வந்து பிரஸ்ட் ஃபீடிங்கோட ரேட் அப்படிங்கும்போது 55% அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை தடுக்கணும் அப்படின்னா இந்த 6 ப்ராசஸையும் வந்து நம்ம கரெக்டாக வந்து பண்ணணும். சென்டர் லைக்லி டு ரிலீஸ் டேட்டா ஆன் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் சூன்ஸ். அதாவது இந்த நவம்பர் இறுதிக்குள்ளே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது எதை பேஸ் பண்ணியிருக்க போகுது அப்படின்னா, ட்ரிங்கிங் வாட்டர் சார்ந்து, சானிடேஷனு, ஹைஜீனு, ஹவுசிங் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் சார்ந்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த டேட்டா வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால், கடந்த 5 வருஷமாக வந்து நம்ம வந்து ஸ்வச் பாரத் மூலிமா வந்து நம்ம வந்து ஸ்வச் பாரத் கேம்பெயின் வந்து நடத்திக்கிட்டே இருக்கோம். இந்த ஸ்வச் பாரத்தோட கேம்பெயினுடைய சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் வந்து இந்த டேட்டா வச்சு தெரிஞ்சிடும். ஏன்னா 2014 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2014 ஸ்வச் பாரத் அப்படிங்கிறது எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கும். இன்ன வரைக்கும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து 5 வருஷம் வந்து கிட்டத்தட்ட, அதாவது லாஸ்ட் ஹாஃப் அ டிகேட், இந்த கடந்த 5 வருஷத்தில் வந்து நம்ம வந்து ஸ்வச் பாரத் கேம்பெயின் வந்து நடத்திக்கிட்டே இருக்கோம். இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ட்ரிங்கிங் வாட்டரில் ஏதாச்சும் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா, சானிடேஷனில் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா, ஹைஜீனில் ஏதாச்சும் நல்ல முன்னேற்றம் இருக்கா, ஹவுசிங் கண்டிஷன்ஸ்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கா. சப்போஸ் எல்லாத்துலேயுமே நல்ல முன்னேற்றம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்வச் பாரத் கேம்பெயின் வந்து சக்ஸஸாக தான் இருக்குது. இல்லை இதில் எதுவுமே எந்த இதுலேயுமே முன்னேற்றம் இல்லை அப்படின்னு கேட்டால், ஸ்வச் பாரத் கேம்பெயினில் ஏதோ ஒரு ஃபெயிலியர் இருக்குது அப்படிங்கிறத வந்து உறுதி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பிரைவேட் ஏஜென்சிஸ் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்வச் பாரத் கேம்பெயின் வந்து ஓரளவுக்கு அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்வச் பாரத் கேம்பெயின் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இது மட்டும் கிடையாது. டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டுமே வந்து இந்த கேம்பெயினோட அச்சீவ்மெண்ட் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் க்ளீன் வாட்டர், இது எல்லாமே பேஸ் வச்சு தான் வந்து நம்ம ஸ்வச் பாரத் கேம்பெயினை வந்து நடத்தியிருக்கோம். ஸோ வந்து இந்த டேட்டா வந்து எப்படி கொடுக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெற்றி தோல்வியை வந்து டிசைட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் ஸ்லாம்ஸ் இந்தியா அண்ட் சைனா சேஸ் பாரிஸ் ப்ராக்டிஸ் அன்ஃபேர் டு த யூஎஸ். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ட்ரம்ப் வந்து இந்தியாவையும் சைனாவை வந்து டார்கெட் பண்ணி திட்டிருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டால், பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து அமெரிக்கா வந்து வெளியே வரப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே வரதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்னால நிறைய அமெரிக்கர்களுடைய தொழில் வந்து நலிவடையுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபாரின் பொல்யூட்டர்ஸை வந்து இது வந்து ஷீல் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. குறிப்பாக வந்து அவர் இந்தியாவை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து நாங்கள் வந்து பணம் தரணுமா கேட்டால், அவங்க வந்து டெவலப்பிங் நேஷனா, நாங்கள் கொடுக்குற பணத்தை வச்சு அவங்க வந்து அவங்களுடைய கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ, பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ, பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான டெக்னாலஜி அண்ட் சப்போர்ட்டை வந்து யூஸ் பண்ணிப்பாங்களா, நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து பணம் தரணுமா கேட்டால், இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் நேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு வந்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாங்களும் ஒரு டெவலப்பிங் நேஷன் தான் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்கிறாரு. கூட்டம் உடனடியாக சிரிச்சதுன்னு வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்தியாவின் சைனாவை வந்து குற்றம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவும் சைனாவும் வந்து பார்த்தீங்க, இந்தியா, சைனா, ரஷ்யா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டால், அவங்களுடைய ஸ்மோக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்தவித ஸ்டெப்புமே வந்து இவங்க வந்து எடுக்கிறதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கிராபேஜஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீல வந்து கடலில் வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க. இந்த குப்பைகள் எல்லாமே வந்து ஃப்ளோட் ஆகி லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு வந்து எங்கள் கண்ட்ரிக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இன்னைக்கு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.